இந்த படத்தோட வெற்றிக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? ஏன்னா இளைஞர்கள் ரொம்ப கொண்டாடுதாங்க. சென்னை தவிர மத்த ஊர்லயும் நிறைய பாசிட்டிவா வருது. வேர்ல்டு வைட் சார். தெலுங்குலயும் பயங்கரமா கொண்டாடுறாங்க. சார் ஒரு படம் நேர்மையான ஒரு விஷயத்த சொல்லுச்சுன்னா கண்டிப்பா மக்களுக்கு பிடிக்கும். ஒரு ஃபேமிலிக்கு என்ன தேவைப்படுதுன்னா, நேர்மையான விஷயத்த சொல்லணும். நீ வந்து ஒரு அதாவது டிராகன் மாரி ஒரு கேரக்டர். அராத்து பண்ணிக்கிட்டு, ஊர்ல கலாட்டா பண்ணிக்கிட்டு, காலேஜ்ல படிக்காம அரியர்ஸ் வச்சுக்கிட்டு போனா, அவன் ஜெயிச்சிருவான்னு காமிச்சீங்கன்னா, அது பிறகு சமுதாயமே கெட்டு போயிடும். அவன் தண்ணி அடிச்சுக்கிட்டு, எப்போ பார்த்தாலும் ஃப்ரெண்ட்ஸ் கூட தண்ணி அடிச்சுக்கிட்டு, சிகரெட் பிடிச்சிக்கிட்டு, சிகரெட் எடுத்து தள்ளி போட்டு, இப்போ இது எல்லாமே எப்படி ஒரு பாதிப்பு உருவாக்குது? நீ நேர்மையா இல்லாம குறுக்கு வழியில நீ ஜெயிச்சு வந்துட்டேன்னா, ஜெயிச்சுதான் நினைச்சேன்னா அது ஜெயிக்க முடியாது. கடைசியில வந்து உண்மை வந்து கேட்சப் பண்ணும். உண்மை கேட்சப் பண்ணும்போது நீ பிரச்சனை மாட்டிப்ப. ஸ்கிரிப்ட் தான் படம் ஜெயிச்சு. ஸ்கிரிப்ட் தான் ஒர்க் ஆயிடுச்சு. இப்போ என்னன்னா 99% ஆஃப் த பீப்புள் எல்லாருமே இந்த மாதிரி ஸ்கிரிப்ட் தான் விரும்புவாங்க. நேர்மையா இருக்கணும். நம்ம வந்து கிவன் அ சாய்ஸ் எல்லாருமே நேர்மையா இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஏன்னா நம்மளுக்கு பிரச்சனை வரக்கூடாது. ஃபியூச்சரில் பிரச்சனை வரக்கூடாது. நம்ம ஏதாவது தப்பு பண்ணிட்டு ஏதாவது ஒரு சின்ன விஷயம் தப்பு பண்ணிட்டோம்னா நாளைக்கு நம்ம பேரில் பிரச்சனை வந்துடும். அதனால் வேண்டாம். ஏன்னா இது வந்து ஒரு மிடில் கிளாஸ் மென்டாலிட்டி. நம்ம எல்லாருமே இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு மிடில் கிளாஸ் மென்டாலிட்டி தான் இருப்போம். பிரச்சனையே இல்லாத ஒரு வாழ்க்கை. நிறைய வசதி வாய்ப்பு இருக்கணும்னு அவசியம் இல்லை. நம்மளுக்கு கிடைச்ச வாய்ப்பை நல்லபடியாக இருந்தாலே போதும்.